விசேஷமாக இந்த நாளிலே ஞானத்தான நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு, புதிதாய் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கடவுளுடைய நாமத்தை கிறிஸ்துவின் வழியாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலே ஞானஸ்நானத்தை குறித்ததான ஒரு சிறியதான ஒரு அறிவுரை. ஏற்கனவே பிரதர் சொன்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் டாக் அப்படின்னு தான் சொன்னார் அவர். அப்ப இந்த மோட்டிவேஷன்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது சில புதிய வசனங்கள்ல ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வசனங்க தான். அதை அடிப்படையில வைத்து ஒரு சிறு தியானத்தை நாம் நாட்டை தியானிக்கலாம். வாசிக்கப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக யோவான் 3ஆம் அதிகாரம் அ 2ஆம் வசனத்துல, நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள். அப்படிதான் அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும். அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவாக இருக்கிறது என்பதா அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ மறுபடியும் பிறக்கலாம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியும். அதுதான் வந்து நம்ம மோசே பத்தி பேசும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1, 2ல அ இப்படி இருக்க, அவர்கள் மேகத்தினாலும், சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்க சகோதர, சகோதரிகளே, நீங்கள் என்ன அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் மேகத்துக்கு கீழாக இருந்தால் சமுத்திரத்தின் வழியாக நடந்து போனார்கள். மேகத்தினாலும் சமுத்திரம். அப்படின்னா மேகத்துல என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். சமுத்திரத்துல என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். அப்ப சுத்திலும் தண்ணி இருந்ததுனால தான், இத வந்து மோசேயவே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவராக, விருத்தசேதனம் பண்ணப்பட்ட மோசே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார் என்று அங்கு ஒரு ஒப்புமை அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை அந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார் என்பதை வந்து நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி ரோமர் 6ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம படிக்கிறோம். ஆ, இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த முதல் ஒரு சில வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும், கிறிஸ்து அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற யாவரும், அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாம இருக்கிறீங்களா? அப்படின்கிறார். அப்படின்னா ஞானஸ்நானம் என்ற அந்த உடன்படிக்கை அதான் சொல்றாரு. பாவத்திற்கு மரித்து நாம் அதனால் மாத்துக்கு பறித்தனால் இனி எப்படி நம்ம வந்து அ எப்படி பாவத்துக்கு மறுத்தா இனி அதிலே எப்படி பிழைப்போம்னா, நம் பாவத்தில நம்ம பிழைக்க முடியாதுங்கிறாரு. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ அப்படின்னா இந்த ஞானஸ்நானம் என்பது தான் எதுன்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக மரணம் அடைந்து உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்படுதல் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல வந்து நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார் என்பதை அந்த இடத்துல நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறார். அதுதான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது, அங்க அவர் ஸ்தோத்திரம் பண்ணி, "நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவூரும்படி இதை செய்யுங்கள்." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இந்த போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, "என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம்" அப்படிங்கிறார். அப்படின்னா, அவர் பானம் பண்ணும்போது எல்லாம் எண்ணெய் நிறைவும்படி செய்யுங்கள் தான் அவர் சொல்றாரு அவரு. அப்படின்னா பானம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லாம, பானம் பண்றப்பல்லாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படின்னு எப்போ பானம் பண்ணுவாங்க? நீங்க எப்பல்லாம் பானம் பண்ணுவீங்களோ அப்படின்னு. அப்படின்னா வருஷத்துக்கு ஒருக்காவா? இல்ல எப்ப வேணாலுமா? அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது. அதான் மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அவருடைய ஜீவனுக்குள்ளாக பிழைத்தவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு பாருங்க. மத்த 26:39ல இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என் சித்தம் அல்ல உம் சித்தப்படி ஆக்கணதுங்கிறார். ஆனா 42ல இந்த பாத்திரம் என்னை விட்டு இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய அது என்னை விட்டு நீடக்க கூடாதாக்கில் உம சித்தத்தின்படி ஆக்கிறவதைங்கிறார். இல்லையா? அப்படின்னா ஆ, அந்த அந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். அதிலேயே 20ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள பார்த்தீங்கன்னா, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் முடியுமா? அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவர்கள்ட்ட கேட்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க? கூடும் அப்படின்னு சொல்றாங்க. நான் குடிக்கும் பாத்திரத்தில் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறும்னா முடியும் அப்படின்னு தான் அவங்க என்ன பண்றாங்க? அந்த இடத்துல சொல்றாரு. அதனால தான் லூக்கா 12:50ல அவர் சொல்லும்போது, ஆ "வானத்திலிருந்து அக்கினியை போட வந்தேன். இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் விரும்புகிறேன்னு" சொல்லிட்டு
நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு என்று என்ன பண்றாரு? ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாரு. முழுக வேண்டிய ஒரு ஞானம் உண்டு என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ மார்க்கு 14:23ல அங்க என்ன சொல்றாரு பாருங்க. இந்த பஸ்கா சமயத்துல அவர் வந்து இத குடுக்குறாரு. திராட்சரசத்த குடுத்துட்டு, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து நம்ம வந்து லிட்டரலா ஒரு பாத்திரத்த தான் நம்ம பார்க்கிறோம். இல்லையா? ஆனா அவரு பாத்திரத்தை எடுத்து, அது ஸ்தோத்திரம் பண்ணி, அந்த பாத்திரத்த அவங்க கிட்ட குடுத்துடுறார். பாத்திரத்த அவர்ட்ட குடுத்துடுறார். குடுத்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள் அப்படிங்கிறார். நீங்கள் பானம் பண்ணும்போது எல்லாம் அப்படிங்கும்போது, அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், அவங்க எல்லாம் அந்த கப்ப வாங்கி குடிச்சாங்க அப்படின்னு தான் அந்த இடத்துல நமக்கு நினைவு வருகிறது என்பதாக பார்க்கிறோம். அப்ப யோவான் அந்த மன்னிக்கவும் பவுல பத்தி அவர் சொல்லும்போது, அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15, 16 வசனத்துல, நான் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று பவுலடியாரை சொல்லுவதாக பார்க்கிறோம். இல்லையா? இந்த பாத்திரத்தில் நீங்கள் பானம் ஆனா பவுல் சொல்லும்போது என்னங்கிறாரு? நான் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறார். என் நிமித்தமாக இவர் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தப் போகிறேன் என்று சொல்லுவதாக வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ யோவான் 18, 11ல என்ன சொல்றாரு? இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோங்கிறார். அப்ப எத பத்தி அவர் பேசுறாரு? நீங்கள் எல்லாம் இதிலே பானம் பண்ணுங்கள். நீங்க இந்த பாத்திரத்தில் நீங்கள் பானம் முடியுமானா முடியும்ங்கிறாங்க. அப்ப இது எந்த பாத்திரம்? அவர் சரீரத்த தான் அவரு பாத்திரங்கிறாரு. அவர் சிந்திய இரத்தத்தைப் போல இவர்களும் இரத்தம் சிந்துவார்கள் அப்படிங்கிறனால தான் அவங்க கூடும் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்படின்னா அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அவர்கள் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அததான் மென்ஷன் பண்றார். பாத்திரம்னா லிட்டரலா பாத்திரம்னு எடுக்காம, நாம தான் பாத்திரம். இயேசுவின் சரீரமாகிய சபை பாத்திரமாக இருக்கிறது. இந்த பாத்திரத்தில் நான் அதனால தான் பானம் பண்ணும்போது எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறான்னு வந்து பவுலடியார் சொல்லும்போது, பவுலடியார் என்ன சொல்லுகிறார்ன்னு பார்த்தோம்னா 2 தீமோத்தேயு 4:6ல, இதோ பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பவுல் ஒரு பாத்திரமாக இருக்கிறார். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாமல் இருப்போனோ என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, அவர் தன் மரணத்தை பற்றி அவர் பேசுகிறார். இல்லையா? அப்போ பவுல் ஒரு பாத்திரமாக இருக்கிறார். அவர் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணாமல் இருப்பேனோ என்று கேட்கிறார். அதனால தான் இது நீங்கள் பானம் பண்ணும்போது எல்லாம் என்று அந்த இடத்திலே சொல்லுவதாக பார்த்தோம். அதுல அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, அ இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் அந்த ஆண்டவர் வரும் வரைக்கும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். ஆம். இதோ ஸ்தேவான் எப்போது பானம் பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்தேவான் பானம் பண்ணினாரா? வசனம் இல்லையே என்று நினைக்கலாம். ஆனா அவர கல்லெறியும்போது, அவர் வந்து ஆண்டவராகிய இயேசுவே இந்த ஆவியை உன் கையில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லிட்டு, அவரை தொழுது கொள்ளுகையில் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். அவர் என்ன பண்ணிட்டாரு? பானபலியாக வார்க்கப்பட்டு போனார். அப்படித்தானே? பவுல் பானபலியாக வார்க்கப்பட்டு போனது போல, இவரும் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறார் என்று அந்த இடத்துல பேசுகிறார். அப்படின்னா, அவருடைய மரணத்தை எப்போது தெரிவிக்க வேண்டும்? அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நமக்குள்ளாக வரும்போது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பவுலடியார் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். அப்ப என்ன அர்த்தம்? பவுல் வந்து டெய்லி செத்து செத்து இப்ப நாமளும் சொல்லுவோம் இல்லையா? நம்ம செத்து செத்து பிழைக்கிறோம். அனுதினமும் சாகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? 2 போதுங்க. அதுதான் பாராட்டுகிற மேன்மை. அதுதான் வேற மேன்மையே கிடையாது என்று சொல்வதாக பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால், ம். 2 கொரிந்தியர் 4. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனும், நம்ம சரீரத்த அந்த ஜீவன் நம்முடைய சரீரத்தில் விளங்கும்படிக்கு, அ
அப்ப இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் நமது சரீரத்தில் சுமந்து திரிகிறோங்கிறோம். அப்படி இருந்த பாத்திரம். இந்த பாத்திரத்தில் அவருடைய நம்முடைய மரணத்துட்படுகிற இந்த பாத்திரத்தில் அவருடைய ஜீவனை என்ன பண்ணுகிறோம்? நாம் தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதா பார்க்கிறோம். நீங்க ஒரு நற்காரியங்களை செய்தால், நீங்க நற்கிரியைகளை செய்தால், அது நிமித்தமாக உங்களை கிறிஸ்துவாகத்தான் பார்ப்பார்கள் என்பதாக பார்க்கிறோம். விபத்துல ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. ஒரு மிஷினரி. அதுக்கு பின்னாடி ஒரு மிஷினரி நான் ஆண்டவரை பத்தி சொல்லுகிறேன்னு சொல்லும்போது, இயேசுவ பத்தி எங்களுக்கு தெரியுங்க. அவர் இங்க வந்தாருங்க. இதோ இங்க செத்து போயிட்டாருங்க. அவர் கல்லறை இங்க தான் இருக்குன்னு திபெத்துல காட்டியிருக்கிறாங்க. திபெத்துல எங்க அவரு போய் இறந்தாருன்னு அவர் போய் பார்த்தோன்னா, இவருக்கு முன்னாடி வந்த மிஷினரியோடைய கல்லறை இருக்கிறது. அதை இவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? கிறிஸ்து இயேசுவை போல ஏற்றுக்கொண்டார்கள் என்பதைத்தான் அந்த இடத்துல ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கிறது என்பதாக பார்க்கிறோம். ஆம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புறஜாதியார் நம்மை பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார்? அக்கிரமக்காரர் என்று பேசும் விஷயத்தில் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி இல்லையா? நம்முடைய நற்கிரியையைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே மகிமைப்பட வேண்டும். அப்படின்னா நற்கிரியைகளை அந்த இடத்திலே சொல்லுகிறார் என்பதாக பார்க்கிறோம். அப்போ அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை நற்கிரியையாக காணப்படுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20, 21. அந்த பேழை தான் பத்தி பேசுறார் அந்த இடத்துல. அந்த பேழையில 8 பேர் சிலராகி 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள். 1+7 என்று சொல்கிறார். அது அது நோ அ நோவா கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாகவும், 7 பேர் சபைக்கு முன்னடையாளமாகவும் அந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம். சில பேர் 8 காட்டப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான அ, ம். அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்படின்னா, மோசேவும் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையாக வருகிறார். அ நோவாவும் ஞானஸ்நானத்துக்கு ஒப்புமையாக வருகிறார். அப்படின்னா, நோவா அதாவது ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் மோசமா இருக்கும்போது, அந்த ஒரு சிலராக நல்லவர்களாக வாழ்ந்தது நிமித்தமாக, அவர்களின் நல் மனசாட்சி உடன்படிக்கைக்கு அவர்கள் இணைத்து பார்க்கிறார். அது மாத்திரமல்லாதபடிக்கு, அந்த முற்பிதாக்கள் காலத்தில இருந்து இந்த மோசேயின் சிறையிருப்பின் காலத்திலே இருந்து அவர்கள் வெளியே மன்னிக்கவும், அடிமைத்தனத்திலே இருந்து அவர்கள் வெளியே வரும்போது, அவர்களும் மோசேக்குள்ளாக அவர்கள் திருமுழுக்கு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அந்த இடத்திலே அவர் பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ இது எப்படி அமைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? அது நிக்கோதேமுட்ட சொல்லும்போது, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் காண மாட்டான்னு தான் சொன்னாரு. அப்புறம் மறுபடியும் ஜலத்தினாலும், ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்கிறார். அப்படின்னு கடவுளுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா, ஜலத்தினாலும், ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்ப ஜலத்தினாலும், ஆவியினாலும்னா, ஜலம் நான் கொடுக்கும் வார்த்தைகள் அது தண்ணீராக இருக்கிறதுங்கிறார். ஆவி, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். இது இது அதே மாரி இன்னொரு வசனத்த சொல்றாரு. நீங்கள் பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்ன்ட்டார். அப்படின்னா, நம்ம ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுத்தால், அவன் பிள்ளையாக மாறி விடுகிறான். குழந்தையா மாறிடுறாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்குரிய குணாதிசயங்கள் நமக்குள்ளாக வர வேண்டும். புதிதாக எடுக்கக்கூடியவர்கள் எடுத்தவர்களும் அந்த பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் இறையரசில் பிரவேசிக்க முடியாதுங்கிறார். அப்ப அதுக்கப்புறம் சொல்றாரு 5:20 அதே மத்தேயு 5:20 வேதபாரகர் பரிசேயரின்புடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்றார். இப்ப இந்த 3யும் நீங்க பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள், மாட்டீர்கள் தான் நெகட்டிவ்ல தான் சொல்றாரே தவிர, பாசிட்டிவ்ல சொல்லல. ஏன்னு கேட்டா, நீ அப்ப நமக்கு அட்வைஸ் பண்றவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. "ஏய் அதை செய்யக்கூடாது, இத செய்யக்கூடாதுன்னு." மெயினா அதுதான் சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு எதிர்மறையான காரியங்களைத்தான் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பத அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, ரட்சிப்பின் நற்செய்தியாக இருக்கக்கூடிய இந்த சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லுவதாக
அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். இப்ப கொர்நேலியு வீட்ல கூட நம்ம பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவி முதல்ல அருளப்பட்டதா? ஞானஸ்நானம் தண்ணீர் முதல்ல அருளப்பட்டதா? பொதுவா ஞானஸ்நானம், தண்ணீர் ஸ்நானம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி ஸ்நானம். ஆனா கொர்நேலியு வீட்ல என்ன நடக்குது அந்த இடத்துல? முதல்ல தெரியாதா? முதல்ல பரிசுத்த ஆவி வந்துருது. அப்புறம் தான் இவங்க தண்ணி ஸ்நானம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் பேதுருவோடு வந்திருக்கிறார்கள். இப்ப இவங்க பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வந்து வசனத்த போதிச்சுட்டாங்க. அவங்க ஞானஸ்நானம் எடுக்குறாங்க. எடுக்கணும் வந்ததுக்கு அப்புறம், இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விசுவாசம் உள்ள இந்த யூதர்கள் நிச்சயமா தடை பண்ணுவாங்க. ஏன்னா இது புறஜாதியார். புரியுதுங்களா? இப்ப புறஜாதியாருக்கு வந்து இதுல சம்மந்தம் இல்ல. பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நியமனம் இருக்காங்க. இப்ப பரிசுத்த ஆவி முன்னாடி வந்தோனே என்ன பண்ணிட்டாங்க அவங்க? இது தண்ணி விளக்கலாமான்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்தது. அதனால தான் அந்த இடத்துல வந்து ஒரு ரெசிப்ரோக்கலா வந்திருக்கிறது என்பதாக வந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார். ஏன் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார்? அப்ப யோவான் கேட்கிறார். மறுநாளே யோவான் ஸ்நானகன் வந்து இயேசு தனத்துல நான் உம்மால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு நீங்க என்ட்ட வரலாமா? அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்கும்போது இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்புடையதா இருக்குது என்று பேசுவதாக பார்க்கிறோம். அப்படியே அது என்ன நீதி? இப்ப ஞானஸ்நானம் எடுத்தா எது நனையுது? பிரதர் ட்ரெஸ் எல்லாம் நனையுது பிரதர். அப்படி சொல்லுவான். எது நனையும்? ஆ? ஞானஸ்நானம் குடுக்குறவன் நனைவாரு பிரதர். அப்படியா? எது நனையும்? ஆ? ஆ. ஆமா. அப்ப இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். எது நனைந்தது? இயேசுவின் சரீரம் நனைந்தது. தலையும் நனைந்தது. இயேசுவின் சரீரமும் நனைந்தது. இயேசுவின் சரீரம் என்னது? அதான் சபை. புரியுதுங்களா? இயேசு ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார்ன்னா, சபை ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்ற நியமனத்தை அவர் அங்கு செய்து காட்டினார் என்பதைத்தான் என்ன பண்றாரு? அந்த இடத்துல வந்து நமக்கு பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம். இப்போ பிலிப்பு போய் என்ன பண்றாரு? கந்தேகோட மந்திரிகிட்ட பேசுறாரு. பேசின உடனே ஞானஸ்நானம் இப்போ எடுப்பதற்கு மிக முக்கியமான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல 8ஆம் அதிகாரத்துல அவர் கேட்கிறாரு. நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன தடைன்னு வந்து கேட்கிறாரு. படிங்க 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ம். அ. ம். ம். இப்ப ஞானஸ்நானம் பிறகு என்ன தடைன்னு கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன நீ விசுவாசித்தீன்னா தடை இல்லங்கிறார். என்ன விசுவாசிக்கணும்? வேணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன்னு அவர் சொன்னாரு. அவ்வளவு ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குமாரன் சொன்ன உடனே என்ன பண்றாரு? தண்ணீல இறங்கி ஞானஸ்நானம் குடுத்துட்டாங்க. அப்படின்னு ஞானஸ்நானத்துக்கு எது தேவை? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு ஏத்துக்கணும். அப்படின்னா கொர்நேலியு வீட்ல வந்து இயேசுவை முன்னிட்டு அவர் என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்ணுகிறார். அப்ப கொர்நேலியு வீட்ல அவங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க? இயேசு கடவுளுடைய குமாரன் என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருப்பார்கள் என்பத தான் என்ன பண்றாரு? அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படின்னா, அதிலேயே வந்து 4ஆம் வசனத்துல சிதறிப் போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்தை என்ன? அப்படின்னு கேட்டோம்னா, இதுல 12ஆம் வசனம் சொல்றாரு, கடவுளுடைய ராஜ்யத்தையும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு அடுத்தவர்களை பிரசங்கிக்கும்போது, அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? புருஷரும், ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று அந்த இடத்திலே பேசுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். எனவே, இது ஒரு மாதிரியாக நமக்கு கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2:20. இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அ, அ. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு அவருடைய அடிச்சுவடில் நாம் தொடர்ந்து வரும்படிக்கு நமக்கு மாதிரி வச்சுட்டார். அப்படின்னு நீங்கள் ராஜ்யம் எங்கும் போய் சகல மக்கள் இனங்களுக்கும் நற்செய்தியை நீங்கள் சொல்லி, பிதாவின் நாமத்தினாலும், குமாரனின் நாமத்தினாலும், பரிசுத்த ஆவியினாலும் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி செய்யுங்கள் சொல்ட்டார். இப்ப என்ன பண்ணிட்டாரு? பேதுருட்ட வந்துட்டார். இந்த கடைசி நிகழ்வும்போது வரும்போது, அந்த எல்லாத்து காலையும் கழுவிட்டு வரும்போது, பேதுருகிட்ட வரும்போது பேதுரு சொல்றாரு, "நீ என் கால கழுவக்கூடாதுங்கிறார்." "நான் உன்னை கழுவ விட்டேன் இடத்தில் பங்கு இல்லைன்ட்டாரு." அப்படின்னு அந்த கழுவுனா தான் பங்கு. சகோதரர் வந்து அந்த இது யூத் மீட்டிங்ல வந்து சகோதரர்லாம் இங்க பேசுனாங்க. ஒரே ஒரு சகோதரர் மட்டும் கீழ போய் பேசினாரு. ஏன்? அவரிடத்தில் பங்குக்குள்ளாக வர வேண்டும். இல்லையா? அதுதான் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படி
அப்படி சொல்லும்போது, அவர் சொல்றாரு, "என் தலையும், கைகளையும், கால்களையும் கழுவுங்க." அப்படின்னா இங்க தண்ணீல ஞானஸ்நானம் எடுக்க போறீங்க. இறக்கும்போது முதல் எது நனையுது? கால் நனையுது. அப்புறம் கை நனையுது. அப்புறம் வந்து காதுல பஞ்சு வச்சுட்டு தலை நனையுது. இதுதான் சொல்றாரு. சொல்லும்போது முழுகினவர் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறார். தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப மாதிரி அப்படின்னா, அது மாதிரி அல்ல. ஹியூபோடிகுமான்னு ஒரு கிரேக்க வார்த்தை இருக்குது. அதுக்கு எச்சரிக்கிறேன் என்பது பொருளாக இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் சகோதர சகோதரிகளே, அ உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதியாக்குங்கள். அ ஜாக்கிரதையா இருங்க. இங்க அதே மாதிரிங்கிற வார்த்தை தான் இங்க குடுக்குறாரு. கிரேக்கத்துல. ஜாக்கிரதையா இருங்க. அ, அ. இவைகளைச் செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை அப்படிங்கிறார். இப்படி இருக்க, நீங்கள் ஆரோனைப் போல அழைக்கப்பட்டால் ஒழிய, இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. எனவே இது கனமான ஊழியம். அந்த திருமுழுக்கு அப்படிங்கிறத வந்து அவருக்குள்ளாக முழுகி அங்க தான் என்ன பண்றோம், நம்மளுடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். அவருடைய மரணத்தை எனக்காக மரிச்சாருங்கிற உணர்வு உள்ள வந்து சகோதர, சகோதரிகள் ஞானஸ்நானம் எடுக்குறாங்க. எடுத்த உடனே தண்ணிக்குள்ள சகோதரர்கள் என்ன பண்றாங்க, மூத்த சகோதரர் முழுகுறாங்க. முழுக்குன உடனே தண்ணிக்குள்ள போயிடுறாங்க முழுசும். தண்ணிக்குள்ள போயிட்டு வெளிய வர முடியாது. அவரு கூப்பிட்டா தான் வர முடியும். அப்ப தண்ணிக்குள்ள போயிடுறாங்க. தண்ணிக்குள்ள போயிட்டு மேல வரும்போது என்ன தெரியும் அவங்களுக்கு? என்ன தெரியும்? வானம் தெரியும். வானம் தான் தெரியும். வானத்துல காலையில தான் ஞானஸ்நானம் குடுக்குறாங்க. காலையில என்ன தெரியும் வானத்துல? என்ன தெரியும்? மேகம் தான் தெரியும். அ கோடம் போட்டா மேகம் தெரியும். மேகம் தான் தெரியும். சூரியன் தெரியும். அப்படின்னா, இவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுச்சா இணைக்கப்படும்போது, அங்க அப்படியே பிறந்து வந்த உடனே என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் தான் தெரியும். யாரு? நீதியின் சூரியன். அதுக்கப்புறம் கையில குடுத்து கைத்தாங்களா இழுக்குறாங்க. அப்படின்னு அந்த சகோதர அன்பு அந்த இடத்துல நிலைநாட்டப்படுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? எனவே இதன் அடிப்படையில நீங்கள் ஜலத்தினாலும், ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுளுடைய அரசாங்கத்துல போக முடியாது. எனவே அதுக்கு போவதற்கு தகுதியாக மாத்திரம் அல்ல, நான் உன்னை கழுவ விடுதல் பங்கில்லைன்னாரு. அதுக்கும் தகுதியாக இந்த நிகழ்வை இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு வந்திருக்கக்கூடிய சகோதர, சகோதரிகளை சபை சார்பாகவும், அடியேன் சார்பாகவும் வாழ்த்தி அ வரவேற்கிறேன். நன்றி.